வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு ஓட்டு போடுற நாள், நம்ம தலையெழுத்தை மாற்றுற நாள் 2026. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த 5 வருஷம் நம்ம பட்ட கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரண்ட் பில்லிருந்து நம்ம வீடு கட்டுற வரியிலேருந்து, ரோட்டு வரியிலேருந்து, நம்ம தெருவுக்கு முன்னாடி காவாலேருந்து எதுவுமே உருப்படியாக கிடையாது. உங்களுக்கு தெரியும், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எதனாலனா நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போகிறதுனால தான் நம்ம எதையுமே சட்டையை பிடிச்சி கேட்க முடியல. ஏன்னா நமக்காண்டி தான் எல்லாருமே, இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நமக்காண்டி தான் போலீஸாக இருக்கலாம், அதாவது கவர்மெண்ட்டே நம்மளை வச்சு தான், பொதுமக்கள் நம்மளை வச்சு தான் எல்லாமே. நம்ம தான் வரி பணம் கட்டுறோம். நம்ம 2000 ரூபா 1000 ரூபா வாங்கி ஓட்டை போட்டுட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. காசு இந்நேரத்துக்கு பட்டோட ஆயிருக்கும், எல்லார்ட்டையுமே போயிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கிட்டீங்க, சரி ரைட்டு, முடிஞ்சிருக்கலாம். பார்த்து ஓட்டு போடுங்க. பார்த்து யாருக்கு போடணும் அப்படின்னா, நாம் தமிழர் விவசாயிக்கு போடுங்க. அது என்ன சொல்கிறது, 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பியில். அதாவது எப்படி சொல்ல, 36 லட்சம் பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டங்க. பார்த்து பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? ஊரில் பொருளாதாரம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். சொத்து கூட நான் நம்ப மாட்டேங்க. நான் ஒரு நாள் குழம்பு வச்சுன்னா 6 நாள் வச்சு சாப்பிட்றேன். இப்போ நான் சாம்பார் வச்சு 5 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே தான் பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கு. இங்கேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறீங்க தச்சுவார பொருளாதாரம்னு சொல்லி சீமான் சொல்கிறான்னு சொல்லிட்டு, ஏங்க என்ன சொல்கிறது, 2 முருங்கைக்காய் நம்ம ஊர் காசுக்கு 600 நம்புறீங்களா? இவ்வளோண்டு மிளகா எவ்வளோ தெரியுமா? 50 கிராம் கூட வராது. நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ தெரியுமாங்க? 60 ரூபா 70 ரூபாங்க. அதனால் ஜீரணிக்கவே முடியல. ஓகேங்களா? சமைச்சு சாப்பிட்டோம், வீட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது. வீட்டுக்கு பணம் அனுப்புனா அங்கே வரி மூலியமாக பிடிங்கிட்டு விட்ருவாங்க. அப்போ நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க. நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஏன் இந்த ஜாதிக்காரன் நிற்கிறான், அந்த ஜாதிக்காரன் நிற்கிறான், ஏன் சொந்தக்காரன் நிற்கிறான்னு சொல்லி தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்க. போட்டுட்டீங்க மக்களே, நீங்கள் நமக்கு தாங்க கஷ்டம். சொல்லப்போனால் வேறு யாருக்குமே இல்லை. அவன் இன்னைக்கு நேற்று வரைக்கும் உங்களை தேடி வந்திருப்பான். இனிமேல் அவனை பார்க்கவே முடியாது. தோற்றவனாக இருக்கலாம், ஜெயித்தவனாக இருக்கலாம். நம்ம பணம் தான் பேசுவோம் அவங்ககிட்ட. 1000 ரூபா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நம்மளை செஞ்சு விட்ருவாங்க 5 வருஷத்துக்கு. பார்த்து ஓட்டு போடுங்க. நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. முடிஞ்ச அளவு நான் பேசி விட்றேன், பாருங்கள். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தமிழ் வெல்லட்டும். நான் இந்த கட்சி அந்த கட்சி சார்பான ஆள் கிடையாதுங்க. பொதுவாகவே நம்ம யோசிக்கும்போது அதுதான் கரெக்டுன்னு படுது. விஜய் அண்ணன் புதுசாக வந்திருக்காரு, அவராது கொஞ்சம் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா அவர் அதுக்கு மேலே இருக்கார். இவனுக்கெல்லாம் அண்ணன் என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்த்து ஓட்டு போடுங்க. விவசாய சின்னம் ஏற்கலப்பையோடு இருப்பார். நம்ம விவசாய சின்னம். நீங்கள் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்மளை மாதிரி மக்கள், சராசரி மனிதன் சத்தியமாக நல்லா இருப்பான். 100% உண்மை. வெளிநாடுலாம் முன்னாடி மாதிரி கிடையாது, போயெல்லாம் பிழைக்க முடியாது. பார்த்து இது பண்ணுங்க. நான் வந்து 3.5 வருஷம் ஆச்சு ஊருக்கு வர்றதுக்கு. பொருளாதாரம் நெருக்கடி, ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்து செய்யுங்க, சரியா? நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.